ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். உன் அலங்கத்துக்குள்ளே சுகமும் உன் அரண்மனைக்குள்ளே சமாதானம். இந்த வார்த்தை கேட்கும் போது ரொம்ப அழகா இருக்கு. அநேக மக்கள் தன் குடும்பங்களிலே தொந்தரவும் போராட்டமும் கண்ணீரும் உண்டாக்கி பல வேதனைக்கு அவர்கள் காரணமாக இருக்கிறார். கொஞ்சோண்டு தாழ்ந்து போகாம, கொஞ்சோண்டு விட்டு கொடுக்காம, அட்ஜஸ்ட் பண்ணாம, நல்லா தோட்டமாய் அழகான திராட்சை தோட்டமாய் இருக்க வேண்டிய வீட்டை நரகமாக மாற்றுகிற மக்கள் உண்டு. அதுதான் உன் வீட்டுக்குள்ள சுகமும் சமாதானம் இருக்க வேண்டிய பொறுப்பு உண்டு. நெகேமியா சொல்றாரு 9:35 வாசிக்கும் போது, செழிப்பான தேசத்திலே அவருக்கு ஊழியர் செய்யாமலும் உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பாம இருக்கிறதாக அவ்வளவு பிரச்சனை. இது மனுஷன் தன்னுடைய துர்க்குணத்தை விட்டு தன் பாவ வழியை விட்டு திரும்பல. அடுத்தது இறைவனுக்கு ஊழியம் பண்ணணும். யாரா இருந்தாலும் அந்த அவரை துதிபாடுவதும் தோத்திரம் பண்ணுவதும் அவர் பிரியமாய் வாழ்வதும் அவர் விரும்புகிறபடி தன்னை மாற்றுவதும். எத்தனையோ குடும்பங்களை பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பான், கடவுள் நம்பிக்கையா இருப்பான், ஒழுக்கமா வருவான், திடீர் துர்குணம் பாவம் கீழ்ப்படியாம ஆண்டவருடைய வழிபாடை விட்டு தூர போவது, ஆலய கூடுகளை வராமல் போவது, அந்த வீட்டுக்குள்ள சமாத்துக்கு பதிலா சுகத்துக்கு பதிலா அங்கே சண்டையும் சச்சரமும் உண்டாக. ஏன் முதல் மனிதன் துர்குணத்தை விட்டு தன் தீய வழியை விட்டு பாவ வழியை விட்டு அவன் திரும்பும் போது அந்த வீடு சமாதானத்துக்கு நேராய் திரும்புகிற வீடாய் மாறுகிறது. சங்கீதம் 91:10 பார்க்கும்போது, வாத உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிட. அவன் வீட்டுக்குள்ள பொல்லாப்பு வராம இருக்கணும். அங்க சொல்றது, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாத இருந்தால் பாவம் வீட்டு வாசப்படியில, அங்க ஆதியாகமம் 5:7 சொல்லப்பட்ட பார்த்தபடி வாசப்படியில படுத்திருக்கோம். அதுன்னு அர்த்தம், சத்துரு உன் வீட்டுக்குள்ள வராதபடிக்கு அந்த வீடு சமாதான கட்டினாலே கட்டப்பட்டு இருக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினால் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அங்க சொல்லுகிறது, ஒரு மனுஷன் இறைவனுக்கு பயப்படும் போது அந்த வீடு பாதுகாக்கப்படுகிறது. அதுதான் சங்கீதம் 91:1 வாசிக்கும் போது, உன்னதமானவரி மறைவில் இருக்கிற சர்வ வல்லவர்களை தங்குகிறான். அந்த வீடை கடவுளுடைய தூதர்கள் காக்கிறார்கள். உன் பாதம் கல்கிடாதபடி கர்த்தர் தன் கரங்களிலே ஏந்துவார். தேவ மக்களே, நீயும் நானும் வெற்றியை பெற வேண்டும் என்றால், அந்த வீட்டுக்குள்ள வாசமாயிருக்கிற நாம் எல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால், அதற்கு நீ நான் காரணமாக வேண்டும். இறைவனுடைய குடையின் கீழே வல்லமையின் கீழே வருகிற போது அந்த வீடு பாதுகாக்கப்படுகிறது, சத்தியத்தினால காக்கப்படுகிறது, தேவனுடைய வழிநடத்தி காக்கப்படுகிறது, அவருடைய கிருபையினாலே காக்கப்படுகிறது. அருமையானவர்களே, நீங்கள் எவ்வளோ தேவனை நம்புகிறீர்களோ, துதிப்பாடுகளோ, ஸ்தோத்திரம் பண்றீங்களோ, அந்த வீடு அடுத்து சொல்லு பாருங்க, அந்த வீடு செழிப்புள்ள வீடாய் இருக்கு. எத்தனையோ வீட்டுக்குள் நீதிமொழிகள் 15 சொல்லுது, நீதிமான் வீட்டுக்குள்ள மிகுந்த பொக்கிஷம் உண்டு, அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு வீடு சமாதானமா இருந்தா, கணவன் மனைவி பிள்ளை பெற்றாருக்குள்ள ஒற்றுமை இருந்தா, அந்த வீடு பொருளாதாரத்திலே அது வளர்கிறது. வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கணும் அமெரிக்கையோடு இருக்க இலைக்கரியே. அங்க பாருங்க, வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கணும், சண்டையோடு கூடியும் போட்டிருக்கோம். நீ சண்டை போட்டு சச்சரவோடு வீட்டுக்கு நல்ல செழிப்பு இருந்தா முக்கியம் இல்லை. ஆனா அமெரிக்கோடனா ஒரு சண்டை இல்லாம சாதாரண சாப்பாடு நலம். இது அர்த்தம்னா, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு செழிப்பு எப்போ வருகிறது, ஆரோக்கியம் எப்போ வருகிறது, அந்த வீடு இறைவனுக்கு உகந்த வீடாய், ஒரு சமாதான வீடாய். நீங்க பிலிப்பு 4:5 சொல்கிற, உங்க சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறது. தேவ மக்களை கொஞ்சம் சிந்திங்க, கொஞ்சம் யோசிங்க. உங்க வீட்டில் என் ஆசீர்வாதம் தங்கலை, என் ஆண்டோட தங்கலை, ஆண்டோட பிரசரம் என் தங்கலை, நீதிமான் சிரசு மேலே கத்தரின் ஆசீர்வாதம் தங்கள், நீதிமன் 10:6 உங்க தலை மேல உங்க வீட்டு மேல ஆசீர்வாதம் தங்க வேண்டும் என்றால், அந்த வீடு இயேசு தங்குகிற ஒரு வீடாக, அவர் வாழுகிற வீடாக, அவர் உலாவுகிற வீடாக, அவர் கிரியை செய்கிற வீடாக நீ மாற்றும் பொழுது அந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறார். என்னாகும் 24 அந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்து, யாக்கோபே இஸ்ரவேலே, உன் கூடாரங்களும் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகா இருக்கிறது. ஆமென். கீர்த்தினாக ஓபேத் ஏதோம் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 2 சாமுவேல் 5 நீங்க 11-12 ஆசீர்வதித்தார். அப்போ என் வீடு ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்றால், அந்த வீடு இறைவனுக்கு உகந்த வீடாய், சமாதானம் நிறைந்த வீடாய், வாதையும் பொல்லாப்பும் அணுகாத வீடாய் இருக்க வேண்டும் என்றால், அந்த வீட்டுக்குள்ளே இறைவனுடைய பிரசனம் இறங்க வேண்டும், அவருடைய வல்லம் இறங்க வேண்டும். அதான் சொல்ற, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. தேவ மக்களே, இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, என்னால என் வீட்டில் பிரச்சனை வரக்கூடாது, என்னால என் குடும்பத்தை சமாதானம் குலைந்து போகக்கூடாது. இனி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இல்லை ஒரு கணவனும் ஒரு மனைவியோ இல்லை பெற்றோரோ பிள்ளைகளோ உணர்ந்தால், அந்த வீட்டுக்குள்ள சுகம், 3 விதமான ஆசை. 1 செழிப்பு, 2 பாதுகாப்பு, 3 சுகம் அந்த வீட்டை ஆளுகை செய்கிறது.
சங்கீதம் 122 7ஆம் வாக்கியத்தின்படி ஆண்டவர் உங்கள் சுகத்தினாலும் செழிப்பினாலும் ஆண்டவர் பாதுகாப்பினாலும் உங்களை நிரப்பி ஆஸ்வதிப்பாராக. God bless you. God bless you. God bless you.